நம்ம பையன் ஒருத்தர் யாரோ அழகான புள்ள ஒன்று பார்த்துருக்காரு, ரொம்ப அழகா இருந்திருக்கு. பார்த்த உடனே அந்த புள்ளையும் நிறைய ஆயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்ச ஆபிசா போல தெரியுது. இவரும் ஆபிசா தான். புள்ள நல்லா இருக்கேன்னு மெதுவாக உத்து பார்த்துருக்காரு. பார்த்துக்கிட்டு பக்கத்துல ஏதோ ஒரு ஆயத்தை ஓதினாராம். பக்கத்துல போய் ஓதிருக்கார். குரான்ல அல்லாஹ் சொல்றான், வானத்தை அழகாக நாம் ஆக்கினோம். அதை அந்த புள்ளைகிட்ட போய் ஓதிருக்கிறார். ஜய்யன்னாஹா லின்னாதுரீன். அந்த புள்ள திரும்ப ஓதிருக்கு, வஹஃபித்னாஹா மின் குல்லி ஷைத்தானிர் ரஜீம். அந்த ஆயத்துக்கு பக்கத்திலேயே இந்த ஆயத்து வருது. வானத்தை அழகாக்கினோம்னு சொன்னான்ல, ஒவ்வொரு சைத்தான்கிட்ட இருந்தும் பாதுகாத்திருக்கோம். அந்த புள்ள அந்த ஆயத்தை ஓதிருச்சு. இது ஏதோ விவரமானவன் போல தெரியுது, இந்த புள்ள விவரம் போல தெரியுதுன்ட்டு மெதுவா, எனக்கு உன் மேல ஆசையா இருக்கு, நான் உன்னை அடையணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத மெதுவா சொல்லணும். ஆயத்திலேயே சொல்லியிருக்கான் அந்த பையன். நுரீது அன்ன குல மின்ஹா வதத்மஇன்ன குலூபுனா. இந்த வானத்திலிருந்து தட்டு கேட்டாங்கல்ல ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அந்த வார்த்தை சொல்லுச்சு, சாப்பிடலான்னு நினைக்கிறோம், மனசெல்லாம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சல்ல. அந்த ஆயத்தை இங்க ஓதிருக்கான் இந்த புள்ளிட்ட. என்னன்னு, சாப்பிடலான்னு நினைக்கிறோம், உள்ளமெல்லாம் நிம்மதியா இருக்கும். அந்த புள்ள திரும்ப சொல்லிச்சான், இவன் ஏதோ நம்மளை நெருங்குற ஐடியால வர்றான், மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி சொல்லுவோன்னு சொல்லிட்டு, லன்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீ விரும்புற மாதிரி காசு கொடுத்தீனா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற கருத்துல உள்ள குர்ஆன் வசனத்தை அது ஓதிச்சான். இப்படியே உரையாடல் போகுதுன்னு வைங்களேன். ரொம்ப சுருக்கமா ஒரு 2 ஆயத்து மட்டும் சொல்லிக்கிறேன். 3வது மெதுவா, இவன் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லணும். குர்ஆன்ல ரொம்ப கஷ்டப்படுற கடனாளிகளை பத்தி ஆயத்து வருது. இவன் அதை ஓதிருக்கான். வயின் கானது உஸ்ரத்தின் அப்படின்னானா, கஷ்டப்படுறவனா இருந்தா என்ன செய்யன்னு. அந்த புள்ள இன்னொரு ஆயத்து வருது, உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அதல். இவங்கெல்லாம் கால்நடைகளை போல ஆடு மாடு மாறுறா நீங்களான்னு சொல்லிருச்சு. இவனுக்கு கோபம், இவன் ஒத்து வர மாட்டா, நம்ம ஆசைக்கு வழியவும் மாட்டா. ரொம்ப கோபம் கடைசியில பத்வா செஞ்சிருக்கான் இவன். என்னன்னு, லஅனத்துல்லாஹி அலைக்கி வ அலா குல்லி உன்சா, ஓம் மேலையும் எல்லா பொம்பளை மேலையும் அல்லாஹ்வோட சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னான்ல. மெதுவா சொல்லுச்சு அந்த அம்மா, லிதக்கரி மித்லு ஹல்லில் உன்சையைன். எப்பவுமே ஆணுக்கு பெண்ணை போல 2 பங்கு கொடுக்கணும். இவன் அல்லாஹ்வோட பத்வான்னு சொன்னா